குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். 9/6/2026 செவ்வாய்க்கிழமை, வைகாசி மாசத்தில் 26ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே, வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே, ரிஷப மாதத்திலே, கிருஷ்ணபக்ஷம் என்கிற இந்த நாளிலே, தேய்பிரையிலே நவமி மாலை 9:40 வரை, பின்பு தசமி தேதி வந்துடும். பூரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரம் காலையில 5:25 வரைக்கும் இருக்கும். பின்பு உத்திரட்டாதி என்கிற மீனராசிக்குள்ள சந்திரன் பயணம் செய்வார். இன்னைக்கு தேய்பிரை நவமி. நவமினாலே நம்ம ராமபிரானை வணங்குறது ரொம்ப நல்லது. அதுலேயும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சேர்ந்ததுனால நரசிம்ம பெருமானை வணங்குவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் கூடுதல் செய்தி. 7:30 8:30 மணி வரைக்கும் காலை நல்ல நேரம், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரம், 3:04 ராகு காலம், 9:10 யமகண்டம், 12:01 குளிகை நேரம். சூலம் வடக்கு, பால் பரிகாரம். ரிஷப லக்னத்திலே சூரியன் இன்னும் 55 நாளைக்கே இருப்பார், வினாழிகள் இருப்பார். சூரியனின் உதய நேரம் 5:52. இன்னைக்கு பூர நட்சத்திரம் என்கிற சிம்ம ராசியில சந்திராஷ்டமம் இருக்கும். சூரியன் ரிஷபராசியில, புதன் மிதுன ராசியில, குருவும் சுக்கிரனும் கடகராசியில, கேது சிம்ம ராசியில, சதய நட்சத்திரம் தாண்டி இப்போ பூரட்டாதி நட்சத்திரக்குள்ள போனதுனால ராகுவும் சந்திரனும் இன்னைக்கு கும்பராசியில் இருப்பாங்க. மத்தியான வேலை உத்திரட்டாதி நட்சத்திரக்குள்ள சனியுடன் சேர்ந்து சந்திரன் இருப்பார். செவ்வாய் இன்னைக்கு ஆட்சியில மேஷத்துல உட்கார்ந்துருக்கார். இந்த நாளில ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம், வாருங்கள். மேஷராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்க ராசி 4ஆம் இடத்துக்கார 12க்கு போறார். இந்த 12ஆம் இடம்னால விரயஸ்தானம்னு பேர். செலவுகள்லாம் வைக்கும். மங்களகரமான செலவுகள் அப்படிங்கிற சொல்லலாம். நல்ல செலவுகள். ஏன்னா குருவின் பார்வை இருக்கிற இடத்துல இன்னைக்கு சந்திரன் போறார். பரிவர்த்தனை யோகம் பெறப்போகிறார். ஆனால் நன்மை நடக்கக்கூடிய நாள் இன்று. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, முயற்சிக்கான எல்லா காரியமும் இன்னைக்கு பண்ணுங்க. இன்னைக்கு நீங்க பண்றதெல்லாம் லாபத்தை கொடுக்கும். 3, 11 அப்படிங்கிற தொடர்பு முயற்சியை வெற்றியாக்கக்கூடிய வழிகளை கொடுக்கும்னு பேரு. அதனால இன்னைக்கு தாராளம் பண்ணுங்க. நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முக்கியமா கல்யாண விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தைரியமா பேசலாம். செவ்வாய்க்கிழமைன்னு பயப்பட வேண்டாம். மங்கள வாரம் அப்படின்னு மனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசிநாதன் தனித்து உட்கார்ந்து இருக்கிறார். நிறைய பயணங்களை பற்றின எண்ணங்கள்லாம் இன்னைக்கு வரும். 2ஆம் இடத்துக்காரர் அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். புகழ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிறைய யோசிப்போம். அங்கே பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனாலே உங்களுக்கு மனதில் குடும்பத்தில் என்னென்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். வெற்றி உண்டு. 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கப் போகிறது. வாழ்க வளம். கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் உட்காரு. கோவில் குளம்னு கொஞ்சம் சுத்துறது இருக்கு, அலைச்சல் உண்டு. இன்னைக்கு சுவாமி வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு இங்கேயும் அங்கேயும் அலையிறதுல கொஞ்சம் டயர்ட்ஸ் ஃபேஸஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே கொஞ்சம் சிக்காகவும் ஃபீல் பண்ணுவீங்க. 7, 4 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா, அமைதியா, குழப்பம் இல்லாம இருங்க. மனதில் ஏதானும் டீலி டாலியா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ரெட்டை எண்ணங்கள் வந்தால் இன்னைக்கு அதை தூக்கி ஓரம் வச்சிருங்க. இன்னைக்கு நமக்கு இல்லை. டெய்லி ரொட்டீன் பண்றதெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது நல்லது. இந்த நாளிலே அதிர்ஷ்ட எண்ணாக 1, 6 அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு சனியுடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரன் குருவினால பார்க்க போகிறார். உங்க சந்திரன் லாபத்துக்குரியவர். பரிவர்த்தனை யோகம் பெற்ற குரு உங்களை பார்க்க போகிறார். அதனால நிறைய இடத்துல ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன், ஒரு சின்ன சண்டைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
அதனால கொஞ்சம் இன்னைக்கு அமைதியா இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால சண்டையெல்லாம் வேண்டாம். அமைதியா சமாதானமா இருங்க. 7, 6 அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலா ராசி நண்பர்களே, யோகாதிபதி அப்படிங்கிற சனி பகவானோட இன்னைக்கு தொழிலுக்குரியவர் இருந்தா சந்திரன் பகவான் பரிவர்த்தனை யோகமா போய் உட்கார போறார். இப்ப பாருங்க டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. செம்மையான மென்மையான குணத்துடன் நீங்க செய்யக்கூடிய இனிமையான பேச்சுக்கள் தான் இன்னைக்கு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதனால தனிமையா இரு, அமைதியா இரு, வாழ்க்கையில் வெற்றியை கொள் அப்படிங்கிற தத்துவத்தை இன்னைக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 5, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, 5ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்ற குருவாக சந்திரனாக அமரக்கூடிய இன்றைய நாள்ல சனி பகவானுடன் சேரக்கூடிய நாள்னால நிறைய ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய லாபத்தை நோக்கி சிந்திக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இந்த நாளை கரெக்டா கேபிடலைஸ் பண்ணா நிறைய வளர்ச்சிகளும் உண்டாகும். 9, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, மனோகாரகன் அப்படிங்கிறவரை இந்த சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர். உங்களுக்கு இன்றைய நாளில 4ஆம் இடம் என்கிற கேந்திரம் ஏறுகிறார். இப்போ பரிவர்த்தனை யோகம் பெறுவதனாலே கொஞ்சம் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆனா நிதானமா செய்யணும். இந்த ரிப்பேர் ஒர்க்கு, புதுசா ரெனோவேட் பண்றது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீ சேரும். செய்யும் போது தொழிலை புதுசா பார்த்து கவனமா பண்ணீங்கன்னா நல்லது. 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானோடன் சேர்கிறார் சந்திரன். அங்கே குருவாய் மாறிவிடுகிறார். 3ஆம் இடம் குரு வந்தாலே வீட்டில் ஏதாவது ஒரு தடங்கள், கஷ்டம் இதெல்லாம் வரும்னு சொல்லுவோம். அப்படி இன்னைக்கு 3ஆம் இடமான பரிவர்த்தனை யோகத்தில் வருவதனால இன்னைக்கு அவ்வளோ நாள் நல்லா இல்லைன்னு தான் மைண்ட் வச்சுக்கணும். அப்போ இன்னைக்கு நாளில் பக்தி பூர்வமா முருகனை வழிபட்டு காரியங்கள் செய்யுங்க. 3, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, 2ஆம் இடம் என்கிற குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே ராசி அதிபதியான சனி பகவான் இருக்க அவருடன் சேர்ந்து இன்னைக்கு சந்திரன் இருக்க போகிறார். உத்திரட்டாதி நட்சத்திரம் போகும்போது குருவும் பரிவர்த்தனை யோகத்தையும் பெறப்போகிறீர்கள். மனதிலே பக்தி. இந்த நவமி அப்படிங்கும்போது நரசிம்ம பெருமானை மனதில் நினைத்து கொண்டு எல்லா கஷ்டங்களும் தீரணும்னு வேண்டிக்கிடுங்க. இன்னைக்கு கடன் இருந்தால் கொஞ்சம் கடன்லாம் அடைங்க. நல்ல மலை போல் இருந்தால் கூட பனி போல் விளங்கக்கூடிய நல்ல நாள் என்று 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண் பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க வளம். மீனராசி நண்பர்களே, இன்றைக்கு பஞ்சமம் என்கிற 5ஆம் ஸ்தானத்துக்குரியவர் உங்க ராசிக்குள்ளரே வரார். குழந்தைகளை அரவணைச்சு செல்வது, மனதை அரவணைத்து செல்வது, எதையும் ரிலாக்ஸா பண்றது அப்படின்னு மைண்ட் செட்டோட இருங்க. அதுலதான் உங்களுடைய பிராக்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நீங்க நிதானமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு பலனையும் நல்லது ஒரு உயர்வையும் தரும். அதனால இன்னைக்கு மென்மையாக இனிமையாக பேசி இந்த நாளை பொழுதாக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல பொழுது நன்மையாக தரும். 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன்.